ஜிபே பண்ணிவிடுவீல்ல வாடகை. ஏமா 2 மாதம் பண்ணலை? கையில் ஆனால் போன வச்சுக்கிட்டு இருக்க. மிஸ்டுக்கால் கூட பார்த்து பேச மாட்டியா நீ? உனக்கு வீடு தேடி வந்து நான் வாடகை கேட்கணுமா? ஏன் அப்படி கோவப்படுறிய? இத்தனை மாசமாக ஒழுங்காக தானே கொடுத்துருந்தோம். தீபாவளி பண்டிகை அது இதுன்னு செலவாகி போச்சுங்கய்யா. நாங்கள் கரெக்டாக தானே கொடுத்துட்டு இருந்தோம். உங்களுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கங்க, அடுத்த மாதம் சேர்த்து தந்துடுறோம். அதுக்கு போய் இப்படி ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் கேட்குற மாதிரி அசிங்கப்படுத்துறதாயா? வாடகை கேட்குறது அசிங்கமாக தெரியுதா உனக்கு? ஃபோன் பண்ண நீ எடுத்தியா? அப்போ அது என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? ஃபோனில் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சியா? இப்போ அதையும் போட்டாங்க, அதையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பண்ணுவோம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி கற்றுக்கலாம். வாடகை லேட்டாக தர்றது கூட எனக்கு கோபம் இல்லை. நான் பண்ண ஃபோனை எடுக்கலை பாரு, அதே எனக்கு ஆத்திரமாக வருது. வேணுன்னே ஃபோனை எடுக்காமல் விட்டுட்டு பொய்க்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ ஃபோனை நோட் பண்ணேன்னா கண்டுபிடிச்சிடுவேன் ரீசார்ஜ் இருந்துச்சா இல்லையான்னு. நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்த மாதம் சேர்த்து அனுப்பிடுறேன். திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிய? கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கூடாதா? என்னது பெருந்தன்மையாவா? அப்போ நான் என்ன சில்லறத்தனமாக நடந்துக்கிட்டேன்? என்ன இந்த சட்டி முடியில் உருட்டி விட்டேன்னா இல்லை இந்த பாளையத்தை போட்டு உடச்சலாம்? ஏமா நீ என்ன லூசா? ஒரு ஜாமான் சட்டிமெண்ட்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறீ, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. ரோசப்பட்டாலும் தரமாட்டியான்னு தான் உடைச்சேன். நீங்கள் உடைச்சதெல்லாம் சரி, ஆனால் அது ஏன் பானை இல்லையே, அப்புறம் எப்படி எனக்கு கோவம் வரும்? என்னது ஓம்பானை இல்லையா? அப்புறம் யாரு பானை? இப்போதாய ஐப்பசி மாதம் அங்காளம்மனுக்கு பொங்க வைக்கணும்னு உங்கள் பொண்டாட்டி கோலம் நான் நல்லா போடுவேன்னு இந்த பானையில் கோலம் போட்டுட்டாங்கன்னு வச்சுட்டு போகுது. 10 நிமிஷம் கூட இல்லை, நீங்கள் வந்து போட்டு பொங்க வச்சுட்டிய. போங்க போங்க, உங்கள் பொண்டாட்டி அங்காளம்மனுக்கு பொங்க வைக்குதோ இல்லையோ, உங்கள் மண்டையை உடைச்சி நல்லா பொங்க வைப்பாங்க. போங்க. என்னது என் பொண்டாட்டி கொடுத்த பானையா? அப்போ எனக்கு இன்னைக்கு பொங்கல் உறுதி.